ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வடகரி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இதோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வடகரி செய்கிறதுக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட்டியாக இருக்கணும். நம்ம நார்மலாக வடைக்கெல்லாம் எப்படி மாவு அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு மூடி போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது மாதிரி நமக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூடவே பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதாவது சோம்பு. இது சேர்க்கும்போது இது மாதிரி கையால் நல்லா கசக்கி சேர்த்துங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த உப்புலாம் எல்லா இடத்தையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக விட்டு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வடையாக தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது மாதிரி சேர்க்கலை. நம்ம எடுத்து கொஞ்சமாக இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மாதிரி சேர்க்கும்போது நல்லா எல்லா இடத்தையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கும். ஸோ நல்லா மொறுன்னு இருக்கும். இது நம்ம குழம்புல சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி சின்னதாக விட்டு நல்லா இதை பொரிச்சு எடுத்துக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கிறது பிடிக்கலை, இல்லை வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை தோசைக்கல்லில் நல்லா அடை மாதிரி தட்டி அப்படி வேக வச்சு கூட நீங்கள் எடுத்து அதை குழம்புல போடலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சின்னதாக சேர்த்து இது எல்லா சைடும் நல்லா வேகிற அளவுக்கு இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். நார்மலாக வடையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு செவர விட்டு வேக வச்சு எடுப்போமோ அது மாதிரி எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுட்டு நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு அதே வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை தாளிக்கிறதுக்காக சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சோம்பு நல்லா வெடித்து வந்த உடனே இதில் பட்டை வகை சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி இலை, பட்டை, கொஞ்சம் கடற்பாசியை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா வாசனை வரும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. வறுந்ததும் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனவுடனே இதோட நம்ம இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கணும். நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி. இது பார்த்திங்கன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நிறைய தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மீடியமாக சேர்த்துக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இதோட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் இதால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து தனியாக கொதிக்க வச்சிடலாம். இது மூடி போட்டு இது கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் விழுது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். இது வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு வந்து கெட்டியாயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி வந்து லைட்டாக கட்டியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து கட்டியாக இருந்தால் போதும். இப்போ இதோட நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் வடையெல்லாம் பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம சேர்த்துடலாம். வடையை சேர்க்கும்போது இது மாதிரி கையால் நல்லா உடச்சி விட்டு சேர்த்துங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து குழம்போட மிக்ஸ் ஆகும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி உடச்சி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து வடை எல்லாமே சேர்த்துக்குங்க. இந்த வடை எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா வடையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வருது, நல்லா அப்பயே வாசனையாக இருக்குது, சூப்பராக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு இது வந்து கட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக நல்லா க்ரீமியாக கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு வடைகறி. இந்த அளவுக்கு திக்னஸ் எனக்கு போதுன்றதுனால நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணால் கூட இதுக்கு முன்னாலே நீங்கள் இறக்கிடலாம். இப்போ ஃபைனலாக இதில் வந்து கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வடைகறி நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து இது மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.